எப்படி ஆடணும் அப்படிங்கிறதுக்கு பாடம் எடுத்தாங்க இந்த ஜோ ரூட். வந்து இந்த சிவம் துபே, அக்சர் பட்டேல், வாஷிங்டன் சுந்தர், இஷான் கிஷன் இவங்கெல்லாம் பும்ராட்ட ஒரு டம்ளர் அவன்கிட்ட இருந்து வாங்கி குடிங்கடா அப்படின்னு சொல்லுங்க. மேட்ச்லயே ஹைலைட்டான விஷயம், ரொம்ப ஒரு ஹாப்பியான விஷயம்னா அந்த பும்ரா ஆடின பேட்டிங் தாங்க. இந்தியா 172 ரன்னுக்கு 3 விக்கெட்டுகளை இழந்திருக்காங்க 32 ஓவர்ல. களத்துல நிக்கிறது ஸ்ரேயஸ் ஐயரும் விராட் கோலியும் நல்ல ரன்கள் அடிச்சுட்டு நிக்கிறாங்க. அந்த இடத்துல இருந்து நீ எவ்வளவு மோசமா விளையாண்டாலும் எந்த நாடா இருந்தாலும் 260 270 ரன்கள் அடிப்பாங்க ஆக மோசமா விளையாண்டா. ஆனா இந்தியா அடிச்ச ரன்கள் 235 ரன்கள். அப்ப எந்த அளவுக்கு கேவலமா ஆக மோசமா விளையாண்டுருப்பாங்கன்னு பார்த்துக்கங்க. விராட் கோலி 65 ரன்கள் அடிச்சிருந்த நிலைமையில ஒரு எட்ஜ் ஆகி அவுட் ஆகி போறாப்புல. அதன் பிறகு இறங்கினவங்க பொறுப்பை உணர்ந்து ஆடணுமா வேணாமா? அக்சர் பட்டேல், வாஷிங்டன் சுந்தர், சிவம் துபே இவங்க 3 பேரும் வந்தவுடனே கிளம்பிட்டாங்க. இந்த அக்சர் பட்டேலும் வாஷிங்டன் சுந்தரும் போன மேட்ச் ஜெயிச்சு கொடுத்தாங்க. இவங்க மேல நம்பிக்கை அதிகமா இருந்தது. ஆனா அவங்க நினைச்சிட்டாங்க போல ஒரு மேட்ச் ஜெயிச்சு கொடுத்தா போதும், நம்மளுடைய வேலை முடிஞ்சிருச்சு அப்படின்னு வந்தவுடனே அடுத்தடுத்து நடைய கட்டிட்டாங்க. சரி 2 பேர் தான் அவுட் ஆயிட்டான். அடுத்து சிவம் துபே வர்றாப்புல. பொசிஷன் ரொம்ப இக்கட்டான நிலைமையில இருக்குது. யார்? விராட் கோலி, அக்சர் பட்டேல், வாஷிங்டன் சுந்தர். அடுத்தடுத்து 3 விக்கெட் விழுந்துருச்சு. நீ என்ன செஞ்சிருக்கணும்? ஒரு பக்கம் ஸ்ரேயஸ் ஐயர் நல்லா ஆடி நிக்கிறாப்புல. நீ ரொட்டேட் மட்டும் பண்ணா போதும். அவனுக்கு சிங்கிள்ஸ் ஆடி கொடுத்தா போதுமா இல்லையா? இந்த சிவம் துபே என்ன பண்றாப்புல, ஆர்ச்சர் போட்ட பாலை அப்படியே கிளிக் பண்ணி அவன் கையிலேயே தூக்கி கொடுத்துட்டு கிளம்பிடுறான் மனுஷன். அடுத்ததா குர்னூல் பிரார் வராப்புல. அவர் கொஞ்சம் ஓரளவு நல்லா ஆடுற மனுஷன். ஸ்ரேயஸ் ஐயருக்கு கம்பெனி கொடுக்காப்புல. ஒரு 7 ரன்கள் அடிச்சிருந்த நிலையில என்னாச்சோன்னு தெரியல, அவருக்கு 6 அடிக்க ஆசை வந்துருச்சு. தூக்கி கையில கொடுத்துட்டு போயிடுறான் மனுஷன். 8வது விக்கெட் காலி ஆயிருது. ரன் 210 ரன் இருக்காங்க. 8வது விக்கெட் போயிருது. அடுத்ததா பும்ரா உள்ள வர்றாப்புலங்க. மேட்ச்லயே ஹைலைட்டான விஷயம், ரொம்ப ஒரு ஹாப்பியான விஷயம்னா அந்த பும்ரா ஆடின பேட்டிங் தாங்க. நமக்கு ஒரே ஓவர்ல 18 ரன்கள் அடிக்காப்புல. 3 4 1 6. யாரோட ஓவர்ல? மிரட்டலா பந்து போட்டு விக்கெட் எடுத்துக்கிட்டு இருந்த மஹமூது ஓவர்ல ஒரே ஓவர்ல 18 ரன்களை அடிச்சு பறக்க விடுறாங்க. பாக்குறதுக்கு அவ்வளவு அழகா இருந்துச்சு. என்னை கேட்டா இந்த சிவம் துபே, அக்சர் பட்டேல், வாஷிங்டன் சுந்தர், இஷான் கிஷன் இவங்கெல்லாம் பும்ராட்ட பேட்டிங் பண்றது எப்படின்னு கத்துக்கங்கடா, இல்ல ஒரு டம்ளர் அவன்கிட்ட இருந்து வாங்கி குடிங்கடா அப்படின்னு சொல்லுங்க. அந்த மாதிரி பிச்சில் பும்ராவால ஆட முடிகிற போது நீ பேட்ஸ்மேன் சொல்லிக்கிற, ஒன்னால ஆட முடியலன்னா என்ன அர்த்தம்? சிச்சுவேஷன் அவ்வளவு பேடா போய்கிட்டு இருக்குது. அந்த பொறுப்பை உணர்ந்து நீ சிங்கிள் ரொட்டேட் பண்ணி கொடுத்தாலே போதும். ஸ்ரேயஸ் ஒரு பக்கம் சூப்பரா ஆடிட்டு இருக்கான் மனுஷன். வர்றவன் பூரா ஒரு பக்கம் போய்கிட்டே இருந்தா ஸ்ரேயஸ் ஐயருடைய மனநிலை எப்படி இருக்கும்? அவருமே அப்படி உலண்டுட்டாப்ல. அவரும் வந்து கீப்பர் ஒரு கேட்சை கொடுத்து கிளம்பிட்டாப்ல. இவங்க பண்ணினதுனாலதான், இந்த பும்ரா அடிச்ச 20 ரன்னால தான் இந்தியா 230 ரன்களை கடந்தாங்க. இல்லாட்டா 200 205 இதுலயே ஆல் அவுட் ஆகி இன்னும் ஒரு கேவலமான தோல்வியை சந்திச்சிருப்பாங்க. சரி, பும்ராவுக்கு நல்லா பேட்ல படுத்து 13 பந்துக்கு 20 ரன்கள் அடிச்சு நிக்கிறாப்புல. அடுத்ததா ஸ்ரேயஸ் ஐயர் அவுட் ஆனதும் உள்ள வர்றது பிரசித் கிருஷ்ணா. பும்ராவுக்கு நீ ரொட்டேட் பண்ணி சிங்கிள்ஸ் அடி கொடுக்கலாம். பும்ரா அடிக்கிறாப்புல. அவர் என்ன பண்றாப்புல, ஃபர்ஸ்ட் பால் வந்து அப்படி நீட்டா டெஸ்ட் மாதிரி வந்து ஸ்ட்ரோக் வைக்கிறாப்புல. சூப்பரா இன்னைக்கு நின்று ஆடுவாங்க. ஏன்னா அந்த இடத்துல இருந்து இன்னும் 7-8 ஓவர் இருக்குது. அடுத்த பந்து போடுறான், அட்கின்சன் போடுறான், ஒரு 6 அடிக்க அப்படி தூக்கி அறையிறாப்புல. குச்சி தெரிச்சிருச்சு. ஆல் அவுட். 42 ஓவர்ல இன்னும் 8 ஓவர் கிடக்குங்க. ஆல் அவுட் ஆயிட்டாங்க. வெறும் 234 ரன்கள் மட்டும்தான் அடிச்சாங்க. வேற எந்த டீமா இருந்தாலும் 260 70 அடிச்சிருப்பாங்க. அந்த ஏற்கனவே 172க்கு 3 அப்படிங்கிற நிலைமையில இருந்து கூட ஒரு 30-40 ரன்கள் அடிச்சிருந்தா கண்டிப்பா இந்தியா ஜெயிச்சிருப்பாங்க. அதை செய்ய தவறிட்டாங்க. இந்தியா செஞ்ச இன்னொரு தவறு என்ன அப்படின்னா, இந்த 4வது இடம்ங்கிறது ஸ்ரேயஸ் ஐயருடைய இடம்ங்க. கடந்த வருடங்கள்ல செம்மையா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு வர்றாப்புல ஸ்ரேயஸ் ஐயர். எப்படி வந்து ஃபர்ஸ்ட் டவுன் விராட் கோலிக்கு உரியதோ அதே மாதிரி, அதாவது 3வது இடம் விராட் கோலிக்கு உரியதோ அதே மாதிரி 4வது இடம் ஸ்ரேயஸ் ஐயருக்கு உரியதுங்க. செம்மையா ஆடிட்டு வர்றாங்க. இவங்க எதுக்கு அந்த 4வது இடத்த மாத்துறாங்க அப்படிங்கிறது எனக்கு புரியவே இல்லை. 4வது இடத்துல கொண்டு வந்து இஷான் கிஷனை இறக்குறாங்க. அவர் வந்து வந்தவொடனே லொட்டுன்னு அடிச்சு அவுட் ஆகி போயிட்டாப்புல. ஸ்ரேயஸ் ஐயரை 5வது இறக்குறாங்க.
இந்த ஆர்டரை மாத்துனது சுத்தமா இந்தியாவுக்கு செட் ஆகல. இது தவறான மூவுங்க. இவங்க 4வது ஸ்ரேயஸ் ஐயரை இறக்கணும். இந்த லெஃப்ட் ரைட்டு காம்பினேஷன் விளக்கமாறு இதெல்லாம் தூர தள்ளி போட்டு 3வது விராட் கோலி, 4வது ஸ்ரேயஸ் ஐயர். அதற்கு பிறகு நீ என்ன கருமத்தை வேணாலும் பண்ணிட்டு போ. தோல்விக்கான ஒரு காரணமாவே இதை நான் சொல்லுவேன். ஏன்னா ஸ்ரேயஸ் ஐயர் இறங்கி ரொம்ப ஸ்டாண்டர்டா திறமையான ஆட்டத்தை வெளிப்படுத்துறாப்புல. ஸ்ரேயஸ் ஐயரும் விராட் கோலியும் செம்மையா பார்ட்னர்ஷிப் போட்டு கொண்டு வர்றாங்க. இதே நீ 4வது இறக்கி இருந்தீங்கன்னா இதே பார்ட்னர்ஷிப் போயிருந்திருக்கும், ஒரு விக்கெட் இருந்திருக்கும், பின்னாடி அவங்க ஆடுறதுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும். இஷான் கிஷனால நீ கடைசியிலே இறக்கி இருந்திருக்கலாம். அது செஞ்ச ஒரு மேஜர் மிஸ்டேக்னாலையும் தோல்விக்கு ஒரு காரணம் அப்படிங்கிறதையும் நான் சொல்லுவேன். ஆக மோசமான ஒரு பேட்டிங்கை வெளிப்படுத்தி இந்தியா 235 ரன்கள் அடிச்சாங்க. 235 அடிச்சா வெற்றி பெறலாம் அப்படின்னு இங்கிலாந்து இறங்குறாங்க. ஆரம்பத்தில் இந்தியாவுடைய பவுலிங்ல அனல் பறந்ததுங்க. முதல் பால்லையே பும்ராவுடைய முதல் பால்லையே டக்கட் அவுட் ஆகி போறாப்புல, கோல்டன் டக் அவுட். அதுக்கு அடுத்த ஓவரில் பிரசித் கிருஷ்ணா ஜேக்கப் பேத்தால தூக்கி விடுறாப்புல. 8 ரன்னுக்கே 2 விக்கெட் போயிருது. அப்படி இந்திய ரசிகர்லாம் அப்படி நிமிந்து உட்கார்ந்தாங்க, இன்னைக்கு இந்தியா மேட்ச் தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு. ஹாரி புரூக்க ஒரு 16 ரன்ல குர்னூல் பிரார் தூக்கி விடுறாப்புல. 50 ரன்னுக்கு 3 விக்கெட் போயிடுச்சு. ஜோ ரூட் ஒரு பக்கம் நங்கூர மாதிரி நின்ட்டாங்க. பேட்டிங்னா இப்படித்தான் ஆடணும். இந்த மேட்ச் இந்த குறைவான ஸ்கோரை சேஸ் பண்றதுல எப்படி ஆடணும் அப்படிங்கிறதுக்கு பாடம் எடுத்தாங்க இந்த ஜோ ரூட். ஒரு பக்கம் நின்று அவனை தூக்கவே முடியல. சாம் கரன், பட்லர் இவங்கெல்லாம் சின்ன சின்ன பார்ட்னர்ஷிப்பா கம்பெனி கொடுக்க, ஜோ ரூட்டுக்கு கம்பெனி கொடுக்க அப்படி சீரா வெற்றியை நோக்கி போனாங்க. இங்கிலாந்து 200 ரன்னுக்கு 6 விக்கெட் போயிருச்சு. சரி, அந்த இடத்துல இருந்து இந்தியாவுக்கு ஏதாவது ஹோப் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தாங்க. 40 ஓவருக்கு 200 ரன்ல 6 விக்கெட் போயிருச்சு. அட்கின்சன் இறங்குறாப்புல. அவர் பவுலர் தான் சொல்லி நம்ம நினைச்சோம். அட்கின்சன் தான் மேட்சை திருப்பி விட்டான். கம்மியான பாலுக்கு அதிரடி ஆடிவிட்டான். 16 பந்துக்கு 23 ரன்கள் அடிச்சு விட்டான். 46.2 ஓவர்கள்லயே 236 ரன்கள் அடிச்சு இங்கிலாந்து வெற்றியை பெற்றுட்டாங்க. கூட ஒரு 20-30 ரன்கள் எடுத்திருந்தா கூட இந்திய அணி ஜெயிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பா இருந்திருக்கும். அதை எடுக்க முடியாததுக்கு காரணம் இஷான் கிஷன், சிவம் துபே, அக்சர் பட்டேல், வாஷிங்டன் சுந்தர் இந்த மாதிரி ஒரு 4 பேரால தான் இந்திய அணி ஒரு மிகப்பெரிய சரிவை சந்திச்சதுக்கு காரணம். 270-80 ரன் போற ஸ்கோரு 234 முடங்கி போனதுக்கு காரணமும் இந்த 4 பேர் தான். இந்தியனுடைய பேட்டிங் ஆர்டர் சரியா இல்லாததுதான் இந்திய அணி தோல்விக்கு காரணமா அமைஞ்சு போச்சு. தொடர்ல 1-1 சமநிலையை ஏற்படுத்திட்டாங்க. 3வது போட்டியை யாரு ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் தொடரை வெல்ல முடியும். பொறுத்திருந்து பார்ப்போம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் பண்ணுங்க, குறிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.